வணக்கம் நிகிதா. அதான் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான அந்த நிதி மோதலானது தற்பொழுது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது என்று மத்திய அரசு குற்றம் சாட்டுகின்றது. தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக ஹிந்தி மொழியை திணிப்பதற்கு மத்திய அரசு முயல்கின்றது என்று தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகின்றது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதன் மூலம் தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர் சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அநீதியை அளித்துக் கொண்டிருக்கின்றது என்று மத்திய அரசு குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றது. இந்த மோதல் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்க தமிழகத்திற்கு பெற வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று தமிழக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு கல்வி நிதியை விடுவிக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனுவையும் தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த மனுவைத்தான் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று முறையீடு செய்தது. மத்திய அரசு வழங்க வேண்டிய 2151.59 கோடி கல்வி நிதியும் அதற்கான 6% வட்டி அடிப்படையில் 139.70 கோடியும் சேர்த்து 2291 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் விசாரணைக்கு பட்டியலிடப்படாமல் இருக்கின்றது. இந்த வழக்கை தான் அவசரமாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழக அரசு சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. தமிழக அரசுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி முறையீடு செய்தார். ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் கடந்த ஓராண்டாக மத்திய அரசு நிதி வழங்காததால் 48 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக கடந்த 29ஆம் தேதி தாக்கல் செய்துள்ள வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் சார்பில் முறையிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் கோடைக்கால விடுமுறை இருக்கின்றது. கோடைக்கால சிறப்பு அமர்வுகள் மட்டும்தான் வழக்குகளை விசாரணை மேற்கொண்டிருக்கின்றது. ஜூலை 13ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றத்திற்கு கோடைக்கால விடுமுறையாகும். இந்த நிலையில் தான் தற்போது நீதிபதிகள் என்ன கூறுகின்றார்கள், கோடை விடுமுறை கால அமர்வில் இந்த வழக்கினை பரிசீலிக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகுதான் கோடைக்கால விடுமுறை முடிந்து வழக்குகள் வழக்கமான விசாரணை தொடங்கும் பொழுதுதான் இந்த வழக்கானது விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.